இப்போ வந்து நம்ம பாட்டுக்கு ஜட்ஜஸ் எப்படி எவல்யூஷன் பண்ண போகிறாங்க. அதில் முதல்ல ஸ்ருதி, அதை எப்படி நம்ம வந்து பாடணும், ஸ்ருதியோட எப்படி பாட கற்றுக்கணும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாடலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1008 விஷயங்கள் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராக இருக்கட்டும், ரெக்கார்டிங் சிங்கராக இருக்கட்டும், அவங்க 1000 விஷயங்களை மனசில் வச்சுட்டு தான் வந்து பாடணும். நிறைய கேட்டகரியில் மேட்ச் பண்ணி தான் வந்து ஒரு பாட்டு வெளியிடணும். ஆனால் நம்ம ஸ்மால் சிங்கராக இருக்கட்டும், ஸ்டேஜ் சிங்கராக இருக்கட்டும், நம்மளுடைய இன்டென்ஷன் என்னென்னா பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாடணும். அதற்கு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம முதல்ல கேட்டகரியில் எடுத்தது 5 விஷயம். ஒன்று ஸ்ருதி, தாளம், அடுத்தது வந்து கமகம், கமகம் தான் சங்கதி, 4வது பாடலின் வரிகள், 5வது நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியில் எப்படி பாடுறீங்க, அந்த ஒரிஜினாலிட்டியாக பாடுறீங்களா, அந்த ஒரிஜினல் நோட்ஸில் பாடுறீங்களா, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை நோட்டை மாற்றி பாடுறீங்களா, அதுக்கு 10 மார்க். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ருதியோடு எப்படி பாடுறது. இப்போனா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ருதிங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சொல்ல போனாக்கா, இப்போ அம்மா இந்த லைட் காதுன்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு டி ஸ்கேல், இங்கிலீஷில் வெஸ்டர்னில் டி ஸ்கேல்னு சொல்லுவாங்க. டி ஸ்கேல்னா 2ன்னு அர்த்தம் தமிழில். இப்போ தமிழில் இப்போ கீபோர்டில் நான் 2 ஸ்ருதி எடுத்துக்கிட்டு அந்த பாட்டை பாடிப்பாரேன். ஒன்றே இல்லைங்க, ஸ்ருதி என்பது ஒரு சவுண்டு ஒவ்வொரு பாட்டும் ஒரு சவுண்டில் இருக்கும். அந்த சவுண்டில் மேட்ச் பண்ணி ஆரம்பத்துலேயே லாஸ்ட் வரைக்கும் அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நம்ம ஸ்ருதியோட பாடணும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல போனால், ஒரு தண்டவாளம் இருக்குது, தண்டவாளம் தான் ஸ்ருதி, நம்ம பாடுறது தான் ட்ரெயின் வந்து தண்டவாளத்தில் போனால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். தண்டவாளத்துலேருந்து கீழே வந்துச்சு ட்ரெயின், அந்த பாட்டு கீழே வந்துருச்சுன்னா அது ஸ்ருதி விலகல்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஆக்சிடென்ட் ஆகி போய் எப்படி ட்ரெயின் இருக்கும், அதே மாதிரி தான் ஒரு பாட்டுக்கு அந்த தண்டவாளங்கிற ஒரு ஸ்ருதியில் தண்டவாளங்கிற ஒரு ஸ்ருதியில் பாட்டு வந்து ஒரு ட்ரெயின் அது மேலே போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ தண்டவாளம்னு சொன்னோம்ல, அந்த ஸ்ருதி ஒரு 2ன்னு சொல்லிச்சிங்களேன். இப்போ அந்த 2 கார்டை நான் இப்போ அழுத்துறேன், அந்த சவுண்டு ஒரு பாருங்கள், அதில் நான் என் வாய்ஸை மேட்ச் பண்ணுவேன். பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்று ஏது, அம்மா என்ற இதாங்க அந்த சவுண்டில் நம்ம வாய்ஸை மேட்ச் பண்ணணும். அதான் ஸ்ருதியோட பாடுறது. அப்போ நாங்கள் ஜட்ஜஸ்ஸு உங்கள் பாட்டை இந்த ஸ்ருதியில் மேட்ச் பண்ணி அந்த பாட்டுக்கு சவுண்டுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஸ்ருதி, அந்த ஸ்ருதியில் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். மேட்ச் ஆகுனா 10 மார்க். இல்லை அதில் கொஞ்சம் குறைஞ்சிச்சுனாக்கா, இப்போ ஸ்ருதி விலகல்லாம் எப்படி பாடுவாங்க, இப்படி இப்போ அம்மா என்று அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அப்புறம் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை, இதில் வந்து ஸ்ருதி வந்து மாற்றி போகிறோம். இப்படி மாற்றும் போது நாங்கள் வந்து ஸ்ருதி விலகல்னு சொல்லுவோம். அதுக்காக மார்க்கு குறைப்போம். இதை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பாட ஸ்ருதியோடனாக்கா, அந்த சவுண்டை காதில் ஹேர் பண்ணிவிட்டு, அந்த மியூசிக் வருது இல்லையா, ஹேர் பண்ணிட்டு இது இந்த ஸ்கேலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி அப்படியே பாடினா தான் போதும். அதான் ஸ்ருதியோட பாடணுக்கு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து தாளம் எப்படிங்கிறத நான் வளர்க்குறேன்.